அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து இந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதுதாங்க பிரம்ம முகூர்த்த நேரம். ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையே மாறுங்க. சூரிய உதயத்திற்கு சுமார் 1.5 மணி நேரத்திற்கு முன்பு தொடங்கி 48 நிமிடங்கள் வரை இருக்கக்கூடிய இந்த நேரத்திற்கு தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 3:30 மணி முதல் 5:30 மணி வரைக்கும் இந்த உரிய நேரத்தில் தான் பிரம்ம முகூர்த்தம். படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு உரிய நேரமாக இந்த நேரம் கருதப்படுவதனால ஒரு நாளோட துவக்கமான இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் செய்யப்படும் ஒரு சில விஷயங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடியதுங்க. இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மேலுமே பல கோடீஸ்வரர்களை உருவாக்கிய நேரமும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா கூட இந்த நேரத்தில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை செஞ்சாலே வாழ்க்கையில் பண கஷ்டம் துன்பம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படாது. வெற்றி, ஆரோக்கியம், மன அமைதி இது எல்லாத்தையுமே தேடி வரும். இறைவனோட அருள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் தாங்க இந்த நேரம். இந்து மதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியதுங்க. மிகவும் மங்களகரமானதாக அளவிட முடியாத பல நன்மைகளை தரக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருந்தாங்க. சூரிய உதயத்திற்கு முன்னாடி 4 மணி முதல் 5:30 மணி வரையிலான 1.5 மணி நேரத்தை தான் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் செய்யப்படும் சுபகாரியங்களுக்கு நாள், நட்சத்திரம், நேரம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. என பார்க்கவும் தேவையில்லை. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யப்படும் காரியங்கள் பல மடங்கு அதிகமான நல்ல பலன்களை தரக்கூடியதுங்க. மேலுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது எப்போதுமே சுபவேளை தாங்க. மேலுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழித்து எழுவது புராணங்கள், வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஆயுர்வேதத்திலுமே அளவிட முடியாத பல நன்மைகளை தரக்கூடியதாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நம்ம எழுந்து சில முக்கியமான விஷயங்களை செய்வதனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள்லேருந்து நிச்சயமாக ஒரு முடிவு கிடைக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தோட பலன்கள் வாங்க விரிவாக பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தியானம் செய்வது, மந்திரங்கள் ஜபம் செய்வது, பல பரிகாரங்கள் செய்வது இது எல்லாத்தையுமே செஞ்சீங்க அப்படின்னா மகிழ்ச்சியும் வெற்றியும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான 5 விஷயங்களை இந்த நேரத்தில் நீங்கள் செய்வதனால வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதிர்ஷ்டமானது உங்களோட வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கும். அப்படிங்கிறதுக்கு இது குறை அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். அதுதான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான 5 விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா பண கஷ்டம், பண தட்டுப்பாடானது ஏற்படாதுங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான 5 விஷயங்களை வாங்க விரிவாக பார்க்கலாம். அதிகாலை நேரத்தில் நீராடுதல். ஃபஸ்ட்டு விஷயம், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிப்பதனால எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல்கள் பெருக. மேலுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிப்பது அப்படிங்கிறது பாலில் குளிப்பது அதை சமமானதாக சொல்லப்படுது. இதனால் ஆரோக்கியம், செல்வ வளம் இது எல்லாமே பெருகுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிப்பதனால புத்துணர்ச்சி நமக்கு கிடைப்பது மட்டும் இல்லாமல் மனமும் உடலும் அமைதி அடையும். ஞானத்தையும் பழத்தையும் அளித்து ஒருவருடைய வாழ்க்கையை செழிப்படைய வைக்கும் ஒரு அற்புதமான நேரம் தாங்க இந்த நேரம். அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்த உடனேயே சென்று குளித்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது 2வது விஷயம் பார்த்திங்களா, தீபம் ஏற்றுதல். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி துளசி தேவியை மனதில் நினைத்து துளசி செடிக்கு முன்பாக ஒரு விளக்கை ஏற்றி வைக்கணும். அடுத்ததாக பார்த்தோமா பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றி வைக்கணும். இதனால் வாழ்க்கையில் குவிந்து இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்துமே நீங்கி அதில் இருந்து விடுபட வைக்கும் எனவும் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிகாலை நேரத்தில் நம்ம துளசிக்கு முன் விளக்கேற்றி வைப்பதனால தற்போது வாழ்க்கையில் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்குங்க. ஒருவருடைய தொழில், வேலை, வியாபாரம் இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சாலே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தி வெற்றிக்கான ஒரு பாதையை நீங்கள் திறந்து வைக்கும் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோமா
மந்திர ஜபம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உங்களோட இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து அந்த தெய்வத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தபடி அந்த தெய்வத்தை நினைத்து நீங்கள் தியானத்தில் ஈடுபட வேணும். நீண்ட நேரம் இதை செய்ய முடியவில்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, அந்த தெய்வத்தை நினைத்து தியானம் செஞ்சு குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிடமாவது இந்த மந்திரங்களை நீங்கள் ஜபம் செய்ய வேணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விருப்பம் நிறைவேற வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, என்ன நடக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்களோட மனதில் உங்களோட மனதோட நினைத்து பக்தியோட உங்களோட இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து மந்திரங்களை சொல்லுங்கள். இது உங்களோட விருப்பத்தை விரைவில் நிறைவேற்றி வைக்குங்க. அதோடு உங்களோட இஷ்ட தெய்வத்தோட அருளுமே உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஒரு அற்புதமான பரிகாரம். அடுத்ததாக பார்த்தோமா, 4வது விஷயம், பசுக்கள் பறவைகளுக்கு உணவு கொடுப்பது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்களோட வழிபாடுகள் வழக்கமான பணிகளை முடித்ததுக்கப்புறம் பறவைகள் அல்லது பசுமாட்டிற்கு உணவு நீங்கள் படைக்கலாம். இதனால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் புண்ணியமும் பெருகுங்க. பறவைகள் விலங்குகளுக்கு உணவு அளிப்பது அளவில்லாத புண்ணியங்களுமே உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையுமே அகற்றி ஒரு அற்புதமான வழிபாடுனே சொல்லலாம். அடுத்ததாக 5வது விஷயம், பிரம்ம முகூர்த்த நேரமான காலை 4 மணிக்கு எழுந்து தியானம் அல்லது யோகா செய்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஒரு மனதோட தியானத்தில் ஈடுபட்டாலே நீங்கள் மனதில் அமைதியை தருவது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட வைக்கும். தொடர்ந்து இதை பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா எண்ணங்களில் தெளிவும் தியானமும் ஏற்படும். மேலுமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான பலன்களை இது கொடுக்குங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவதனால தெய்வீக அருளால் அழகு, ஞானம், ஆரோக்கியம், வெற்றி என அனைத்து நலன்களுமே உங்களுக்கு கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முதல்ல எழுந்து குளிக்கணும். அடுத்த விஷயம், நம்ம பூஜைகள் செய்யணும். அடுத்தது தீபம் ஏற்றணும், மந்திர ஜபம் செய்யணும். அடுத்ததாக பார்த்தோமா, இந்த அதிகாலை நேரத்தில் தியானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி நீங்கள் தினமுமே அன்றாட நீங்கள் செய்யும்போது உங்களுடைய மனதும் உடலும் ரொம்ப புத்துணர்ச்சியாக எப்போதுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மேலுமே உங்களோட வாழ்க்கையிலுமே சிறப்பான பலன்களை உங்களால் எதிர்பார்க்க முடியும். இந்த அதிகாலை நேரம் பார்த்திங்கன்னா சூரியனோட வெப்பமோ சந்திரனோட குளுமையோ முழுவதுமாக காணப்படாது. மத்தமான ஒரு காலநிலை நிலவும். இந்த சமயத்தில் நம்மளோட உடல் இயக்கங்கள் பார்த்திங்கன்னா சீராக இருக்கும். பதற்றம் இல்லாத அமைதி நிலவுவதனால மனதில் ஒரு அமைதியை ஏற்படுத்தும். இது நம்மளோட மனம் மற்றும் உடலோட இயக்கத்தை சீராக்கி நம்மை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பமாகவும் வைத்திருக்கும் ஒரு அற்புதமான நேரம் தாங்க இந்த நேரம். மேலுமே படைத்தல், காத்தல், அழித்தல் என்று 3 தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவனை சொல்லப்படும் போது மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறோம். இவர்களில் விஷ்ணு வழிபாடும் சிவ வழிபாடும் உலகம் முழுவதுமே ஓங்கி இருந்தால் கூட முகூர்த்தம் என சுபகாரியங்கள் செய்ய உகந்த நேரத்தை மட்டும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மாவுக்கு அப்படின்னு தனியாக வழிபாடு கிடையாது. அப்படின்னா கூட நல்ல காரியங்கள் செய்ய மிக உன்னதமான நேரத்தை தான் நாம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயம் விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னோ இல்லை சிவ முகூர்த்தம் அப்படின்னோ நம்ம சொல்கிறது கிடையாதுங்க. ருத்ர முகூர்த்தம் அப்படின்னு எதையுமே சொல்லப்படுவது கிடையாது. மேலுமே தினமுமே அதிகாலை 3 மணி துவங்கி 5:30 மணி வரையிலான இந்த காலத்தை பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேரம் அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கும் உகந்த ஒரு காலமாக சொல்லப்படுது. இந்த காலத்தில் நம்ம வழிபாடு, படிப்பு, தியானம் என எதை செஞ்சாலுமே அதற்கான முழு பலனும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம நினைச்சு வழிபட்டோம் அப்படின்னா பலவிதமான பலன்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களுமே சொல்லப்படுது. மேலுமே எந்த கிழமையில் எந்த தெய்வத்தை வழிபட வேணும்? ஞாயிற்றுக்கிழமை அகல் விளக்கேற்றி சத்யநாராயண பூஜை செஞ்சு பெருமாளை வழிபட்டாலே பித்ரு தோஷம், முற்பிறவி கர்ம வினைகள், பாவங்கள், கிரக தோஷங்கள் எல்லாமே விலகும். அடுத்தது திங்கட்கிழமை பார்த்தோமா, அகல் விளக்கு ஏற்றி அம்பிகை வழிபட்டாலே பயம் நீங்கி ஞானம் பெருகும். அடுத்தது செவ்வாய்க்கிழமை பஞ்சலோக விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செஞ்சு முருகப்பெருமானை வழிபட்டாலே நோய்கள் அனைத்துமே விலகும். மேலுமே கண் திஷ்டி, பீடை, செய்வினை கோளாறு அனைத்துமே நீங்கும். அடுத்ததாக பார்த்தோமா, புதன்கிழமை குத்துவிளக்கு ஏற்றி துளசி சாற்றி விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செஞ்சு கிருஷ்ண வழிபட்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும், கல்வி மேம்படும். மேலுமே சகல கலைகளுமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வியாழக்கிழமை அகலில் நெய் விளக்கேற்றி சித்தர்கள், மகான்கள், குலதெய்வத்தை வழிபட்டாலே சகல சௌபாகியங்களுமே கிடைக்கும். இது அதிகாலை நேரத்தில் நீங்கள் செய்யும்போது முழுமையான பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை வெள்ளி விளக்கேற்றி கனகதாரா ஸ்லோகத்திரம் சொல்லி மகாலட்சுமி வழிபட்டிங்க அப்படின்னா செல்வம் பெருகி கொண்டே இருக்கும், கடன்கள் தீரும். சனிக்கிழமை நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்கேற்றி ஸ்ரீ ருத்ர மந்திர பாராயணம் செஞ்சு சிவபெருமானை வழிபட்டாவே சனி தோஷங்கள்
அனைத்துமே விலகுங்க. இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இதில் செய்யும்போது உங்களுக்கு முழு பலனுமே அப்படியே கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம செய்ய வேண்டிய இந்த அதிகாலை நேரத்தில் 5 விஷயங்கள் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழும்புவீங்களா? மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலுமே காலை மாலை என இருவேளைகளுமே தீபம் ஏற்றி பூஜை அறையில் நம்ம வழிபாடு செய்யும்போது நிச்சயம் நம்ம கோடீஸ்வரர் யோகத்தை நமக்கு கொடுக்கும் ஒரு அற்புதமான பரிகாரமாக சொல்லப்படுது. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.